ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி vlog தாங்க. இது 2-3 நாளாக சேர்ந்து எடுத்த வீடியோ. இன்றைக்கி மண்டே ஒரு மோட்டிவேஷ்னலாக இந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு போர்ட்டிக்கோவோட டைல்ஸ் தாங்க. அப்போது பெருசாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கணும்னு சொல்லி இந்த டைல்ஸ் தாங்க வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி கேப் இருக்கிற டைல்ஸ் வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி டைல்ஸ் வாங்கிக்கிங்க. அப்போ தான் மண் போய் விழுகாது உள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ அப்படித்தாங்க, நிறைய போய் மண் உள்ளே நின்றுக்குது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஸ்கூல் லீவு தாங்க. பெருசாக எந்த வேலையும் இல்லை. காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் டைம் நல்லாவே இருந்ததுங்க. அந்த வீக் ஃபுல்லாகவே நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தங்காட்டி சரி காலையிலே எண்ணெய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் எண்ணெயும் வச்சாச்சுங்க. அப்புறம் சாப்பாட்டு வேலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய சாப்பாடு நிறைய இருந்ததுங்க. சரி இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே பழைய சோறு தான் அப்படின்னு சொல்லி காலையிலேயே டிஃபனுக்கு எல்லோரும் பழைய சோறே குடித்தாச்சுங்க. அன்றைக்கி ஈவினிங்காக பருப்பு வடையும் ஜவ்வரிசி பாயசம் தாங்க செஞ்சுருந்தோம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு பிரதோஷம்னு சொல்லி நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜும் செய்யலைங்க. நம்ம வீட்டு பெரியதொரை கோயிலுக்கு போகிறாரு இல்லையோங்க, அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்துருவாரு. அதனால் நான்வெஜ்ஜும் நாங்கள் செய்கிறது இல்லைங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெளியவே எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுங்க. வெஜ்ஜு தான் சாப்பிட்ருந்தோம். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தங்காட்டி லஞ்சு செய்ய முடியல. இது பார்த்திங்கன்னா அப்படியே மண்டே மார்னிங் கண்டினியூ ஆகுது. இப்போல்லாம் வந்து கம்பல்சரியாக ஒரு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே செஞ்சிட்றேங்க. இன்றைக்கி காலையில் என்னோடய பர்ஸு பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் பர்ஸுன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் கிழிஞ்சிருந்ததுங்க. சரி இன்றைக்கி தைச்சி வச்சிடலாம். இது ரொம்ப வருஷமாக நானும் வச்சுட்டு இருக்கிறேங்க. எங்காவது அர்ஜெண்ட்டாக பக்கத்தால் போகும்போது ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போவேங்க. ஸோ இன்றைக்கி தைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாவே இப்போல்லாம் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குங்க. இப்போல்லாம் மேக்ஸிமம் ஜிபே தாங்க யூஸ் பண்ணிக்கிறது எங்கே போனாலுமே. ஏன்னா வந்து அப்போ தான் கணக்கு தெரியும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எந்த கணக்காக இருந்தாலும் எழுதி வைப்பேங்க. போயிட்டு வந்தது வந்து கண்டிப்பாக வந்து எழுதி வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா போன மாதம் பழனி போயிட்டு வந்தப்பலங்க, அப்போது எழுதி வச்சது தான். 2 பேருமே ஜிபே பண்ணிக்குவோம். போயிட்டு வந்தோடனே 2 பேர்த்து அக்கௌண்ட்டில் இருந்துமே என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்னு ஒரு கணக்கு எழுதி வச்சுக்குவோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னதாக சேவிங்ஸ் பிளான் தாங்க. இந்த மாதம் அடுத்த மாதமும் நமக்கு கோயில் விசேஷம் அதிகமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாக தாங்க இந்த டைம் இருக்கும். ஸோ சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணால் அந்த டைமில் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாங்க. அதனாலேயே வந்து மேக்ஸிமம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுங்க. நம்ம ஊர் கோயில் விசேஷம் இருக்குங்க. அப்புறம் குலதெய்வம் கோயிலும் விசேஷம் இருக்குது. அந்த டைமில் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க.